Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன் மிளகு கறி. மிளகு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு எடுத்துக்க போறோம். ஒன்னு மிக்ஸர் கிரைண்டர் யூஸ் பண்ணுங்க, இல்லனா இந்த மாதிரி மோட்டார் அண்ட் பெசல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபெனல் சீட் சோம்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா இடித்து நான் கோர்ஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பவுடராக மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுக்கும் போது அதோட அரோமா பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பார்த்திங்கன்னா நான் இந்த பவுடர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மிளகு கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் மிளகு கறி செய்கிறதுக்கு நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் செசமி சீட் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டையும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சாத்தே பண்ணிக்கோங்க. வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்குறனால பார்த்திங்கன்னா கேரமலைஸ்ட் ஆயிரும். ஸோ அதோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் சிக்கன் கூட. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த 3/4 கிலோ கறியையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இரும்பு கடாயில் செய்யும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம். மிளகு கறி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.